ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான முறையில் முட்டை மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஷாகி விலாக். இங்கே நான் 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முட்டை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி. கூட 6 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். முட்டையை வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு பக்கம் வேக வச்ச முட்டைகள்லாம் வெந்துருச்சு. நான் இப்போது மஞ்சள் கரு தனியாகவும் வெள்ளையும் தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதை 2 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுப்பில் வச்சுருக்கிற மசாலா, முட்டை மசாலா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த வெள்ளை முட்டை பீஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். மஞ்சள் கருவை இப்போ போட வேண்டாம், கடைசியாக இறக்கும் போது மேலே போட்டுக்கலாம். ஏன்னா கலந்து விட்டால் கரைஞ்சிரும் மஞ்சள் கருவை. இப்போது முட்டையும் மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான முட்டை தொக்கு மசாலா ரெடி. நம்ம வெள்ளை சாதத்து கூடயும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.